27 நட்சத்திரங்களுக்கு மத்தியில் 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அற்புதமான பவர்ஃபுல் நட்சத்திரம் அப்படின்னு தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதம் என்னைக்கு வருது அப்படின்னும் அந்த 24 பவர்ஃபுல் மினிட்ஸ் எந்த நிமிஷம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோடீஸ்வர யோகத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அற்புதமான நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த 24 பவர்ஃபுல் நிமிடத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் சேர்ந்து வருவது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடைசி 12 நிமிடங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் வரக்கூடிய முதல் 12 நிமிடமும் ஆக மொத்தம் நம்ம சேர்த்தோன்னா 24 நிமிடங்கள் ரொம்பவே பவர்ஃபுல். நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒரே ஒரு வேண்டுதலை இந்த 24 நிமிடத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒரு மாதத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வரும். அந்த அற்புதமான நட்சத்திரம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா 21/4/2025 ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் மணின்னு பார்த்தோன்னா 12:25 12:49 வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் 24 நிமிடங்கள் இருக்குது. இந்த 24 நிமிடத்தை நம்ம தவற விடாமல் இந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நம்ம கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அபிஜித் நட்சத்திரம் பொதுவாகவே எங்கே இருக்கும்னு பார்த்தோன்னா கிருஷ்ண பகவான் மயில் இறகுக்கு பின்னால் ஒளித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது மகாபாரத கதையில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த அபிஜித் நட்சத்திரம் ஸ்தானம்னு பார்த்தோன்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இறகு அப்படின்னு சொல்லுது. இந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம வேண்டுவது, நம்ம கேட்பது எல்லாமே நமக்கு அதே மாதிரியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில் துவங்கும் காரியங்கள் நிச்சயமாக நன்மையில் முடியும் அப்படின்னும், பொதுவாகவே தினமுமே பகல் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 11:45 12:15 வரைக்கூடிய இந்த முகூர்த்தத்தை அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தினமுமே வரும். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு தோஷமுமே இல்லை அப்படின்னும், ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை இப்படி எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடத்துக்கு பார்த்தோன்னா கணபதி, திருவோணத்துக்கு பார்த்தோன்னா திருமால், இவர்களை வணங்கி இந்த வேளையில் நல்ல செயல்களை நம்ம தொடங்குது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எந்தெந்த விஷயம்னு பார்த்தோன்னா புது முயற்சியை துவங்குவது, சொத்துக்கள் வாங்க கையெழுத்து போடுவது, வீடு குடிபுகுவது, பதவி ஏற்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அபிஜித் நட்சத்திர காலம் உகந்தது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜித் அப்படின்னா வெற்றி பெறுதல் அப்படின்னு தான் பொருள். அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு தான் பொருள்படுது. அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சூடிக்கொண்டு முதலாக காட்சியளித்த திருத்தலம்னு பார்த்தோன்னா திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு சென்று அந்த நேரத்தில் வழிபாடு செய்வது மிக மிக நன்மையை அளிக்கும் அப்படின்னும், இங்கே அமாவாசை தின அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடை அழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் இன்னமுமே நிகழ்ந்து வருது. போக முடிந்தா தாராளமாக திருக்கண்ணபுரம் சென்று அந்த வைபவத்தை கண்ணால் கண்டு தரிசனம் செய்யலாம். நிச்சயமாக வாழ்வில் வெற்றிகளும் மங்கள நிகழ்வுகளும் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவற விடாமல் அந்த 24 நிமிடத்தை பயன்படுத்தி நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது மிக சிறப்பானது. நம்ம கேட்டது கேட்டபடி அப்படியே கிடைக்கும் அப்படின்னு தான் உண்மை. இந்த அபிஜித் நட்சத்திரம் ஏப்ரல் 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த பகல் பொழுதில் வரக்கூடிய இந்த 24 நிமிடத்தை நம்ம தவற விடாமல் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை
வேண்டுதலாக வைத்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.